கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சுமோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே விடிவி கணேஷ் காரை ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. போலீஸு அவருடைய காரை வழிமறித்து நிறுத்துகிறாங்க. காருக்குள்ளே என்ன இருக்குது, பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணி நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடைசியாக ஒரு ஓப்பன் பண்ணி வராப்பில் உள்ள ஒரு பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே என்னையா இருக்குது, ஓப்பன் பண்ணி காமி அப்படின்னா அதெல்லாம் காமிக்க முடியாது. ஐயோ என் உயிரே பண்ணாலும் இந்த பெட்டியை ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாப்புல. இப்போ இதெல்லாம் லாய்க்கப்படாது, நீ ஸ்டேஷனுக்கு வா, ஐயா இருக்காரு, அங்கே வந்து பேசு அப்படின்னு சொல்லி விடிவி கணேஷ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு போலீஸ்காரராக நம்ம சதீஷ் தான் இருக்கிறாப்புல. அவர் தேசிய இந்த பொட்டியை திறந்து காமிச்சியா, என்னென்னு காமிச்சிட்டு நீ கிளம்பியா முதல்ல அப்படின்னா, அதெல்லாம் முடியாது சார், இந்த பொட்டியை திறந்து பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல விடிவி கணேஷ். அப்படி அவர் என்ன தான் கதையை சொன்னாப்புல, அப்படி அந்த பொட்டிக்குள்ளே என்ன தான் இருந்துச்சு, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கணபதி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. அதில் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஜாப்பனீஸ் ஆக்டரான தஷிரோவுக்கு விநாயகர் மாதிரி வேஷம் போட்டு விட்டுருக்காங்க. அவருக்கு அந்த அளவுக்கு 100% கனக்கச்சிதமாக அந்த வேஷம் உட்காந்துருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கார் அந்த வேஷத்தில் பார்க்கும்போது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துடைய இன்ஸ்பிரேஷனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் லைட்டாக அங்கங்கே எனக்கு வந்துச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சிவாவாகட்டும், அந்த ஜாப்பனீஸ் ஆக்டர் தஷிரோவாகட்டும், சதீஷ் ஆகட்டும், பிரியா ஆனந்த் ஆகட்டும், நிழல்கள் ரவி ஆகட்டும், விடிவி கணேஷ் ஆகட்டும், எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மேட்ரு என்ன, எப்பயும் சொல்கிறது தான், பொதுவாக காமெடி படங்களை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன தான் அவங்க உருண்டு பரண்டு எல்லா விஷயத்தையும் நடித்தாலும் நமக்கு சிரிப்பு வரணும். வந்துச்சு அப்படின்னா தான் அது நல்ல பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு நம்மளால் ஒத்துக்க முடியும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க இதை ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி ட்ராமா அப்படின்லாம் கொடுக்காம, ஒரு பக்கம் கொஞ்சம் காமெடி, ஒரு பக்கம் கொஞ்சம் எமோஷனல் சீக்வன்ஸு அப்படின்னு கலந்து கட்டியே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க போல் தெரியுது. பட் சிவாவுடைய காமெடி படங்கள் எப்பயுமே அது சாதாரண காமெடி படங்கள் இல்லை, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது படத்தில் என்ன தான் எவன் உருண்டு புரண்டாலும் நமக்கு இம்மி கூட சிரிப்பே வராது. அப்படி இன்னொரு படம் தான் இது. ஆனால் அந்த எமோஷனல் சைடு இருக்குது இல்லையா, அது நமக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளைக்கு குழந்தைங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி விநாயகர் வேஷம்லாம் போட்டு அதனால் அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன அடுத்து ஆச்சு, அந்த கதாபாத்திரத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி எது எமோஷனலாக கனெக்ட் ஆகுமோ இல்லையோ அது நமக்கு பெருசாக தெரியல. ஆனால் நமக்கு எமோஷனலாக அந்த எந்த ஒரு இம்பேக்ட்டுமே பெருசாக கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ராஜீவ் மேனன் தான் சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரவீன் கேஎல் தான் எடிட்டராக இருக்கிறாரு. ஆனால் ராஜீவ் மேனன் தான் சினிமோட்டோகிராஃபர் அப்படிங்கிறத அவரே நம்புவாரா அப்படிங்கிறது தான் தெரியல. அந்த மாதிரி இருக்குது இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. ராஜீவ் மேனனை பொறுத்தளவுக்குலாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் இன் இந்தியா அவர். இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி ஒரு படம், இதுக்கு பின்னாடி ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அது என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். படத்தில் ரைட்டிங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ரொம்ப மேலோட்டமாகத்தான் இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு அழுத்தமான காட்சி அமைப்புகளோ இல்லை நமக்கு பெருசாக கனெக்டை கொடுக்குற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகளோ எங்கேயுமே கிடையாது.
இதை தாண்டி இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறதுமே பெருசாக ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படிங்கிறது யாரும் கிடையாது, ஏன் வில்லனே கிடையாது. இவங்க வில்லன் கேங்கு அப்படின்னு சொல்லி ஒரு நபர்களை காமிக்கிறாங்க, ஆனால் அவரை பார்த்தா நம்ம ஒரு கூர்க்கா மாதிரி இருக்காப்புல. அதனால் அந்த கதாபாத்திரம் பெருசாக எங்கேயும் செல்ஃப் எடுக்கலை. அந்த கதாபாத்திரத்தினால இந்த கதாபாத்திரத்துக்கோ இல்லை அந்த கதாபாத்திரத்துக்கோ ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு எங்கேயும் எந்த ஒரு பதமதிப்பும் கிரியேட் ஆகவும் கிடையாது. அதனால் அதுவுமே டம்மி ஆகி போச்சு இந்த படத்தில். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் இந்த சுமோ. அடல்கானடை பொறுத்தளவுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.